ஹாய் ஹலோ நண்பா, நான் உங்கள் கோடி. இது நம்ம ஆட்டோ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது டே வந்து அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை ஆட்டோ தான் ஓட்ட போகிறோம். இப்போ வந்து டைம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12:01 ஆகுது. சரி, ஓகே, 12:01 ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதாவது இன்றைக்கி 9 மணி நேரம் ஆட்டோ ஓட்ட போகிறோம். டைம் கரெக்டாக 9 மணி வரைக்கும் தான் ஆட்டோ ஓட்ட போகிறோம். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராலாம் வந்து ஆட்டோ ஓட்ட போகிறதில்ல. இன்றைக்கான நாளுக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக இன்றைக்கி பெரிய பெரிய ஆர்டர்லாம் இருக்காமல் சின்னதாக லோக்கல் சவாரி மட்டும் எடுக்கலான்னு இருக்கேன். வெயில் வேற எக்கச்சக்கமாக வேறு அடிக்குது. சரி, ஓகே, முடிஞ்ச அளவு நம்ம ஓட்டுவோம். ட்ரை பண்ணி எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு ஓட்டுவோம். ஏன்னா நேற்றும் ஆட்டோ ஓட்ட போகல, வீட்லேயே வந்துட்டோம். அதே மாதிரி இந்த மாதம் தொடங்கி இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு 2200 2500 தான் ஆட்டோ ஓட்டியிருப்போம். போன மாதமும் நம்ம ரொம்ப கம்மியாக ஆட்டோ ஓட்டியிருக்கோம். இந்த மாதம் நம்ம அதிகமாக ஓட்டினா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். கொஞ்சம் நம்ம வீட்டு செலவுக்காகவும் ஓட்டணும்ல, வீட்டிலே இருந்தாலும் போர் அடிக்கும். அதனால தான் இப்போ நம்ம ஆட்டோ ஓட்ட போகிறோம். ஓகே நண்பா, நம்ம வந்து ஆட்டோ ஓட்ட தொடங்கலாம். டைம் வந்து கரெக்டாக 12:02 ஆகுது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊபர் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, வெஹிக்கல் கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கோ கொடுக்கணும். ஓகே, நம்ம வந்து ஊபர் வந்து லாகின் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து நம்ம ரேப்பிடோ லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ரேப்பிடோவும் லாகின் பண்ணியாச்சு. தேர்டாக நம்ம வந்து ஓலா லாகின் பண்ணிக்கலாம். ஓலாவும் லாகின் பண்ணியாச்சு. சரி, ஓகே அன்பா, நம்ம ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா 14,327 கிலோமீட்டர் கிட்டே நம்ம ஓட்டி வச்சுருக்கோம். இனி நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம், எவ்வளோ ஓட்டுறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய வீடியோ இப்போ தான் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க வீடியோவை. நீங்கள் கொடுக்குற ஒரு கப்ஸ்கிரைபரும் ஒரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அதாவது நான் வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு புதுசு தான். அதனால் நீங்கள் என்னை எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வர வைக்கிறீங்களோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு உழைக்கணுன்ற ஆசை வருது, ஆட்டோ ஓட்டணுன்ற வெறியும் வருது. ஓகே நண்பா, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், இன்றைக்கி வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆட்டோவுக்கு ஆயில் வேறு மாற்றணும். ஆட்டோ ஆயில் மாற்ற எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிலாம் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். சரி நண்பா, வெயிட் பண்ணி பாருங்கள். நண்பா, சண்டே டைமில் நிறைய பேர் வந்து ஆட்டோ ஓட்ட மாட்டாங்க. ஆட்டோ ஓட்டாததுனால நமக்கு வந்து நிறைய ஆர்டர் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள், முதல் ஆர்டர் மாம்பாக்கம் கிட்டே நமக்கு அடிச்சு, ஆனால் எடுக்கல நண்பா. அதுக்குள்ளே வேறு யாரையும் எடுத்துட்டாங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆர்டரு, சின்ன சின்ன ஆர்டராக கிடைச்சா கூட ஜாலியாக தான் இருக்கும். ஒரு கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு நம்ம ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி நேற்று நம்ம ஆட்டோ ஓட்டியிருந்தால் இன்றைக்கி நம்ம ஆட்டோ ஓட்டணுன்ற அவசியம் இல்லை. சரி, ஏன் வந்து சண்டே டைமில் நமக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குன்னா, ரெகுலராக ஆட்டோ ஓட்டுறவங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து ரெஸ்ட்டே எடுப்பாங்க. அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நாள் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஆட்டோ ஓட்ட பார்ப்பாங்க. சரி, ஓகே நண்பா, நமக்கு வந்து ஆர்டர் வந்து கிடச்சிச்சு. சரி, ஓகே நண்பா, பார்க்கலாம். இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே கிடச்சிருக்கு? ரேப்பிடோவில் தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ஆர்டரு மாம்பாக்கம் உள்ள, அதாவது கீழக்கோட்டையூர் உள்ளே வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. அங்கே வந்து மாம்பாக்கம் ஜங்ஷன் போகணும் போல். ரம்யான்றவங்க வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே நண்பா, நம்ம இந்த ஆர்டரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு எவ்வளோ கிடச்சிதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நண்பா, நம்ம வந்து நம்ம முதல் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முதல் ரைடு வந்து அப் அண்ட் டவுனே வந்து 2.4 கிலோமீட்டர் தான். அதாவது அப்பு வந்து 1.4, டவுன் வந்து 1 கிலோமீட்டர் தான். அதுக்கு நம்ம கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 81 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு ஸ்பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 56 ரூபா தான். நமக்கு டிப்ஸாக வந்து 30 ரூபா கிட்ட கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு இந்த ஆர்டர் டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், எஸ்டிமேட்டட் கஸ்டமர் வந்து ரைடுக்கு வந்து 76 ரூபா வந்து பே பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரேப்பிடோவோட ஸ்பேரு. மொத்தமாக எனக்கு 1 கிலோமீட்டர்னால 54 ரூபா பில் அமௌண்ட். எனக்கு அவங்க வந்து 20 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்ததுனால அப்படி தெரியுது. ஓகே நண்பா, நம்ம வந்து அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெசிகா ப்ரோ, இந்த வீடியோ வந்து நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இன்னும் வந்து ஆர்சி புக் வரலன்னு சொல்லிட்டு. ஜெசிகா ப்ரோ, எனக்கு கூட ஆர்சி புக் வந்து வர லேட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வண்டி நம்பர் தான் கொடுத்தாங்க. 40 நாள் கழிச்சு தான் ஆர்சி புக் கார்டு வந்து நம்ம கைக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் எப்படி ரேப்பிடோ ஊபர் ஓலா வந்து லாகின் பண்ணனா, நீங்கள் வந்து ஊபர் ஓலா வந்து உங்களோட ஆட்டோ வாங்கினீங்களே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க அட்டாச் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து நீங்கள் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கிடைக்கும். நீங்கள் அது மூலிமா வந்து ஊபர் ஓலாலாம் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை
இன்கேஸ் நான் ஆட்டோ வாங்கின கிங் மோட்டார்ஸில் யாராச்சும் நம்பர் வச்சுருந்தாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் வந்து ரேப்பிடோ நீங்கள் எப்படி வந்து லாகின் பண்ணோன்னா உங்களோட ஆர்டிஓ இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப் இருக்கும். ஆர்டிஓ இன்ஃபர்மேஷன் ஆப்பில் வந்து நீங்கள் போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு வந்து வண்டி நம்பர் வந்து கேட்கும். உங்கள் வண்டி நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. உங்கள் வண்டி நம்பர் என்டர் பண்ண உடனே உள்ளே போனீங்கன்னா ஆர்சி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட வண்டி நம்பர் ப்ளஸ் உங்களோட 5 டிஜிட், அதாவது 5 நம்பர் கொடுத்துருப்பாங்க, சேஸ் நம்பர்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆர்சி வந்து உங்களுக்கு வரும். லைக் எந்த மாதிரினா ஹோண்டா, அதாவது மகேந்திரா ஷோரூம்னு சொல்லிட்டு இருக்கும், ப்ளஸ் உங்கள் வண்டி நம்பரு, அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, பேக் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ரேப்பிடோ ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். அது வந்து எப்போனா ஒரு 30 டேஸ் நீங்கள் அதை வச்சு ஓட்டலாம். அதுக்கப்புறம் வந்து புதுசாக உங்களுக்கு வந்து ஆர்சி கேட்கும்போது நீங்கள் உங்களோட ஆர்சி புக்கை நீங்கள் வந்து அதில் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை வேணால் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தெரிலனா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோன்னு சொல்லிட்டு. இல்லைனா வந்து ஐ டோன்ட் நோ ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அதை கிளியராகவே பிக்சர் வீடியோவாகவே எடுத்து போவேன். நான்லாம் அப்படி தான் வந்து டவுன்லோடே பண்ணி அப்லோட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் ஆர்சி, அதாவது ஆர்டிஓ இன்ஃபர்மேஷன் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். செகண்ட், அதில் வந்து உங்களோட வண்டி நம்பரை வந்து என்டர் பண்ணி சர்ச் பண்ணணும். உங்களோட வண்டி நம்பர் வந்து என்டர் பண்ணி சர்ச் பண்ணே விர்ச்சுவல் ஆர்சி புக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வண்டி நம்பரும் உங்களோட சேஸ் நம்பரும் கேட்கும். உங்களோட சேஸ் நம்பரை வந்து நீங்கள் வாங்கின பில்லே கொடுத்துருப்பான், 5 டிஜிட்டில் இருக்கும். நீங்கள் அந்த சேஸ் நம்பரையும் ப்ளஸ் வண்டி நம்பரையும் போட்டு லோட் பண்ணிங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அதை வந்து ஃப்ரண்ட்டு ஒரு பேப்பரும் பேக் ஒரு பேப்பர் மாதிரி வரும். அதாவது 2 பேப்பராக வரும். ஃப்ரண்ட்டுக்கு மேலே இருக்கிற பேப்பரையும் பேக்குக்கு வந்து கீழே இருக்கிற பேப்பரையும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுங்க. ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே திரும்பி ரேப்பிடோவில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது வெயிட்டிங் ஃபார் யுவர் அப்ரூவல் அந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் வந்து காட்டும். இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகுதுன்னா ரேப்பிடோலேயே கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருப்பாங்க. நீங்கள் அந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து ஆர்சி வர 40 நாள் ஆகும்ட்டாங்க, என்னால் விர்ச்சுவல் ஆர்சி மட்டும் தான் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும், நீங்கள் வந்து எனக்கு வந்து அப்டேட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நாளையிலேருந்தே உங்கள் வண்டி வந்து ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன ஒன்றா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அதோட வெரிஃபிகேஷன் வந்து முடிக்கிறதுக்காக. அந்த வண்டி உங்கள் நேமில் தான் இருக்குன்னா அந்த விர்ச்சுவல் ஆர்சியில் வந்து உங்கள் நேம் வந்து வந்துடும். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆட்டோ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஊபர் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நண்பா. ஊபர் வந்து நீங்களே ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். அந்த விர்ச்சுவல் ஆர்சி, அதாவது நம்மக்கிட்ட ஒரு விர்ச்சுவல் ஆர்சி இருந்தாலே போதும். விர்ச்சுவல்னால் சும்மா நகல் ஆர்சி, டூப்ளிகேட் ஆர்சியோட நீங்கள் வச்சுக்கலாம். அதை நீங்கள் வச்சுருந்தாலே உங்களால் எந்த ஒரு சவாரியும் எந்த ஒரு ஆப்பையும் வந்து உங்களால் வந்து ஏற்ற முடியும். நீங்கள் லைக் சென்னை பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேப்பிடோ, ஊபர், ஓலா கூடவே வந்து நமோ யாத்திரையை வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணுங்கள். நமோ யாத்திரை வந்து நல்லாவே வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. நமோ யாத்திரை வந்து 1 கிலோமீட்டருக்கு 25 ரூபா மெனியோ கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காமல் நீங்கள் நமோ யாத்திரையும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி அதாவது உங்கள் ஃபோனில் வந்து நிறைய ஆப் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை பென்ட்ரைவ் ஏதாச்சும் வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஃபோன் வந்து ஹேங் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து ஃபோன் ஹேங் ஆகுறதுனால உங்களால் எந்த ஒரு ஆர்டருமே க்ளோஸ் பண்ண முடியாது, கால் எதுவுமே பிக் பண்ண முடியாது. ஸோ ஹீட் ஆகவும் பார்த்துங்க. அதே மாதிரி சார்ஜர் வந்து ஒரு 50 கீழே போயிடுச்சுன்னா ஆட்டோவில் சார்ஜர் போடுங்க. இல்லை 50 மேலே இருந்துச்சுன்னா சார்ஜர் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோனையும் கொஞ்சம் நல்லா நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து சேஃபாக ஆட்டோ ஓட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சேஃபாக ஆட்டோ ஓட்டுங்க. மேப்பை மட்டும் நம்பி ஆட்டோ ஓட்டாதீங்க. ஏன்னா மேப் சில சமயம் வந்து எண்ணில் எதுவும் போய் முக்கிடும். அதாவது வழியில் அப்படின்னு தான் வழி காட்டும். சேக்கடை, சந்து, பொந்துன்னு சொல்லிட்டு ஏதோ வழிகாட்டும். கொஞ்சம் ரூட்டையும் கற்று வச்சுக்கங்க. நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து ரூட்லாம் தெரியும். இன்கேஸ் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு பிரதராக கொடுக்குற அட்வைஸாக கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து யார் ஆட்டோ ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சரி அந்த மேப்பில் இருக்கிற ரூட்டை மட்டும் நம்பி போகாதீங்க. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சால் அதில் போயிடுங்க. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் இருட்டான ஒரு லொக்கேஷனில் போகிறீங்க, அதாவது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சால் ஒரு வாட்டி கஸ்டமர்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த வழியாக போகலாமான்னு சொல்லிவிட்டு. அவங்க ஓகேனாங்கன்னா போங்க, இல்லைனா வந்து நார்மல் ரூட்லேயே போயிடுங்க. ஓகே நண்பா, நீங்கள் புது ஆட்டோ வாங்கியிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட் யுவர் கரியர். அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நண்பா. அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து 12:27 ஆகுது. நெக்ஸ்ட் ஆர்டர் எப்போ கிடைக்கும்னு சொல்லி தெரியல. இப்போ வந்து நம்ம 100 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதாவது 80 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்குள்ளே நம்மளால் எவ்வளோ ஓட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு. நண்பா அது அந்த 2 பேர் போகிறாங்கல்ல நண்பா, நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் நீங்கள் உட்காருங்க, நான் உங்களை வந்து ஃப்ரீயாகவே ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க வந்து இல்லை ப்ரோ நாங்கள் நடந்தே போகிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வெயிலில் அந்த சிலிண்டரை தூக்கிட்டு எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். நல்லது பண்ணுமே தான் கேட்டேன், எனக்கு காசு கூட வேணாம், நீங்கள் எங்கே போகணுமோ சொல்லுங்கள் நாங்கள் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இல்லை வேணான்னிட்டாங்க பாவம்.
நண்பா நமக்கு வந்து 2 கிலோமீட்டரில் ஒரு சவாரி ஒன்று அடிச்சுது நண்பா. அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 76 ரூபா கிட்ட அடிச்சுது. அதாவது நான் என்ன கேட்டேன்னா, ப்ரோ எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ ட்ராப்னு சொல்லி கேட்டேன். 1 கிலோமீட்டர்னா சரி ஓகே ப்ரோ நான் வரேன் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா கிட்ட ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து என்னோடய ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் நம்ம 2 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டு வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் எக்ஸ்ட்ரா கூட கேட்கல, கேட்டிருந்தா கூட ஓகே கேட்டாங்களேன்னு சொல்லி கூட அவங்க இது கேன்சல் பண்ணுறாங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா கேட்காமே ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ 2 கிலோமீட்டர் ஓட்டு வந்து நாங்கள் என்ன பைத்தியக்காரங்களா? எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சரியான காண்டா இருக்குது. பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கண்டிகை கிட்டே நிற்கிறேன். ஐயோ சாரி, நான் ஃபஸ்ட்டு விஐடி இருந்தேன். இப்போ கரெக்டாக நான் வந்து கண்டிகை கிட்டே நிற்கிறேன். சிஎன்ஜி பங்க்குக்கிட்டே வந்துட்டேன். ஆனால் இப்போ என்னோடய வண்டியிலையும் கேஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் 4 பாயிண்ட் கிட்டே வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும். 3 பாயிண்ட்டாக குறைஞ்சிட்டு இருக்குது. இப்போ நான் கேஸ் போட போகிறதும் இல்லை. எனக்கு வந்து ஆரஞ்சில் இருந்தால் கூட கேஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ணி இவங்கெல்லாம் எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில நண்பா. ஓகே நண்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஊபரில் ஃபஸ்ட் ஆர்டரே இவ்வளோ கேவலமாக நமக்கு கிடச்சிருக்கு நண்பா. நம்ம வந்து செகண்ட் ரைடு வந்து முடிச்சாச்சு நண்பா. செகண்ட் ரைடு இருந்தால் ஊபரில் தான் முடிச்சிருக்கோம். கரெக்டாக நம்ம அங்கே மாம்பாக்கம் கிட்டே போனோம். மாம்பாக்கத்துலேருந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு செகண்ட் ரைடு வந்து விஐடி காலேஜ் கிட்டே முடிச்சிருக்கோம். பேமெண்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பேமெண்ட் வந்து 92 ருபீஸ் 0.82 ருபீஸ். நமக்கு அவங்க கொடுத்தது வந்து 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 7 ருபீஸ் கிட்டே நமக்கு டிப்ஸாக கிடச்சிருக்கு. ஓகே நண்பா நம்ம 2வது ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3வது ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. நமக்கு வந்து 3வது ஆர்டர் கிடச்சிருக்கு. 1:35க்கு வந்து 3வது ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு 4 வரைக்கும். சரி ஓகே இந்த கஸ்டமரை வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ கொடுக்குறாங்க என்ன அமௌண்ட் காமிச்சதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பா. நம்ம 3வது சவாரி வந்து எடுத்தாச்சு. 3வது சவாரி எங்கன்னா அங்கேருந்து அதாவது கீழக்கோட்டையூர்லேருந்து நம்ம எடுத்திருந்தோம். பில் அமௌண்ட் எவ்வளோனா 246 ரூபாய் 82 பைசா. நம்ம கஸ்டமர் வந்து இதிலே டிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஷோ பண்ணி காமிச்சா டிப்ஸ் எதுவுமே ஆட் ஆகலை. ட்ரிப் ஃபேர் மட்டும் தான் ஆட் ஆகிருக்கு. சரி ஓகே ப்ரோ எனக்கு வந்து டிப்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல ப்ரோன்னா அவங்க எக்ஸ்ட்ரா 30 ரூபா வந்து பே பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 276 ரூபா வந்து பே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 276 ரூபா வந்து பே பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் நண்பா. நம்ம கரெக்டாக இது வரைக்கும் 3 ஆர்டர் கிட்ட முடிச்சிருக்கோம். 3 ஆர்டருமே சேர்த்து ஒரு 470 ரூபா கிட்ட பண்ணியிருக்கோம். 450 ரூபா வந்து முடிச்சிருக்கோன்னு வைங்களேன். இன்னும் வந்து நம்ம ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அரௌண்ட் ஆட்டோ ஓட்ட வந்தது வந்து 12 மணி, இப்போ 2 மணி ஆகுது. 1 மணி நேரத்துக்கு 200 ரூபா கிட்ட ஓட்டியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்டர் வந்து அடிக்காது. எனக்கு தெரிஞ்சு மண்டேலேருந்து ஆர்டர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே நம்ம வந்து தளரக்கூடாது. நம்ம வந்து ஆட்டோ ஓட்ட தான் பார்க்கணும். நிறைய உமன்ஸில் வேறு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்களாம் ஆல் தி பெஸ்ட்டு தான், சூப்பர் தான். அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து மூவ் ஆகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நண்பா நம்மளும் வந்து ஆட்டோ ஓட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். முடியும்னு நினச்சி ஓட்ட வேண்டியதான். வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் 3 ஆர்டர் எடுத்துருக்கோம். நம்ம வந்து 8 மணி வரைக்கும் இல்லை 9 மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்ட போகிறோம். நமக்கு இன்றைக்கி எத்தனை ஆர்டர் அடிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வந்து எனக்கு எத்தனை ஆர்டர்னா ஒரு 10-12 ஆர்டர் வரைக்கும் ஓட்டுவேன், இல்லை ஒரு 15 ஆர்டர் வரைக்கும் ஓட்டலாம் தான் கான்செப்டில் இருக்கிறேன். பெரிய ரொம்ப 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஓட்டாமல் 20 கிலோமீட்டர் உள்ளவே ஓட்ட போகிறேன். அதாவது வீட்டை சுற்றின பற்றி அந்த சரௌண்டிங்லேயே தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா வந்து ரொம்ப லாங்கில் போக முடியாது. நான் வந்து ஆயில் மாற்றி 7300 கிலோமீட்டரில் ஆயில் மாற்றினேன். இப்போ வந்து 14300 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டேன். 7000 கிலோமீட்டர் இன்னும் ஆயில் சேஞ்ச் பண்ணாமே ஓட்டிட்டேன். சரி ஓகே எனக்கு ஆயில் வேறு பயமாக இருக்குது. முடிஞ்ச அளவு நம்ம கிட்டேயே ஓட்டிட்டு ஆயில் மாற்றிட்ட பிறகு கூட லாங் எடுத்துக்கலாம். ஓகே நண்பா கோவலத்துக்கு ஒரு சவாரி வந்து அடிச்சுது. நம்ம எடுத்துட்டோம். கோவலம் சவாரி வந்து அடிச்சுது. நம்ம இப்போ தான் எடுத்துட்டோம். கரெக்டாக வந்து மெரினா மால் கிட்ட பிக்கப்னு நினைக்கிறேன். சரி ஓகே நண்பா நம்ம வந்து கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கோவலம் சவாரி வந்து இப்போ ஒன்று சொல்லியிருந்தேன். அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் கேன்சல் பண்ணுறாங்கன்னே தெரில. இது வரைக்கும் 2வது சவாரி நமக்கு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே நண்பா இப்படி தான் இருக்கும் போல். அதாவது அவங்க தெரியாமல் புக் பண்ணுறாங்களா, அது தெரிஞ்சு புக் பண்ணி கேன்சல் பண்ணுறாங்களான்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம் எத்தனை ஆர்டர் அவங்க கேன்சல் பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம். நமக்கு அதில் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அடுத்த ஆர்டர் அவங்க புக் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 20 ரூபா 30 ரூபா ரேப்பிடோக்காரங்க சாப்பிட்டு போக போகிறாங்க. சரி ஓகே நண்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் வர வரைக்கும். நண்பா நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் வந்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் எங்கன்னா அங்கே மெரினா மால்லேருந்து தாழம்பூர் வரைக்கும். ஃபஸ்ட் ஆர்டருக்கு எவ்வளோ ஸ்பேர் தராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கம்ப்ளீட் ரைடு
அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 104 ரூபா. நம்ம கஸ்டமர் கொடுத்தது வந்து 120 ரூபா. சரி ஓகே நண்பா, நம்ம செகண்ட் ரைடு வந்து நம்ம எடுத்துட்டோம் ஊபரில். நம்ம போய் கஸ்டமரை வந்து பார்த்துட்டு அவங்கள எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கலாம். நண்பா நம்ம வந்து 5வது சவாரி வந்து முடிச்சாச்சு. இந்த சவாரி வந்து 228 ரூபா பில் அமௌண்ட்டு. அதாவது நம்ம வந்து எனக்கு மெயின் கேட்டாண்டியே வந்து ட்ராப் வந்து முடிஞ்சிச்சு. நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ட்ராப் பண்ணேன். ஐயா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் பே தருவீங்கன்னு சொல்லி கேட்டால் நோன்ட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ஏற்றுற எந்த கஸ்டமரையும் வந்து அவங்க பிக் பண்ண லொக்கேஷனில் மட்டும் தான் நான் பேரி கொடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ராலாம் ட்ராப் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே நண்பா, நம்ம வந்து அடுத்த ஆர்டர் எடுத்தாச்சு. அடுத்த ஆர்டர் அவங்கள வந்து ட்ராப் பண்ணிட்டு எவ்வளோ தராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய் ஹலோ நண்பா. அதாவது இங்கே பாருங்கள், சரியான மழை நண்பா. நம்ம வந்து எங்கன்னா சானிட்டோரியத்துலேருந்து 2வது சவாரி வந்து எடுத்தோம். அங்கேருந்து சரியான மழை வந்து பெஞ்சினே இருக்குது. நம்ம வந்து சானிட்டோரியத்துலேருந்து ஒரு சவாரி எடுத்துகிட்டு கண்டிக்க வந்தோம். அங்கே வந்து காமிச்சிருப்போம் 227 ரூபா வந்து பில் அமௌண்ட்டு. இப்போ வந்து நம்ம அங்கேருந்து விஐடி வரைக்கும் ஒரு சவாரி வந்து வந்துட்டோம். கரெக்டாக நம்ம வீட்டாண்டியே ஒரு சவாரி வந்து வந்துட்டோம். அதுக்கு வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் அரௌண்ட் ஒரு 1000 ரூபா கிட்ட ஓட்டோம். டைம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கிட்ட ஆகுது. அதே மாதிரி என் கேஸும் வந்து ரெட் கலர், அதாவது ஆட்டோவோட கேஸ் வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து 14,398 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கோம். நம்ம வந்து போன வாட்டி கேஸ் போடும்போது 14,153 கிலோமீட்டரில் கேஸ் போட்டோன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து மைலேஜ் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக இப்போ தான் எனக்கு ரெட்டில் மாறிச்சு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டலான்னு வைங்க. நான் வந்து அந்த 20 கிலோமீட்டர் ஓட்டிட்டு சொல்கிறேன் நமக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு. பாருங்க நண்பா, மழையே உங்களுக்கு தெரியும், சரியான காட்டுது. இங்கே பாருங்கள், நான் ஃப்ரெண்ட்ஸ்லேயே காட்டுறேன் பாருங்கள். சரியான மழை பேஞ்சபடியே இருக்குது, நிற்கவே மாட்டுது. பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம இன்னொரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. அதுவும் வந்து விஐடி கிட்ட தான். இவங்களை வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப் பண்ணிட்டு இவங்க எவ்வளோ தராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம். நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை நண்பா. மழையில் வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சாப்பிட போவே இல்லை. டைம் இப்போயும் வந்து 4:30 கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் நம்ம 12 மணிக்கு தான் வந்து தோசை சாப்பிட்டு வந்தோம். போயிட்டு நம்ம மதியானம் சாப்பாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ கூட எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 5:30 மணிக்காக வந்து ஆட்டோ ஓட்டிக்கலாம். ஏன்னா வந்து இப்போயே வந்து நீங்கள் மழையை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மழையில் வந்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. பிரேக் வந்து அதிகமாக நிற்காது. ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் இருந்தால் தான் நிறைய ஸ்கிட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. அதே மாதிரி வந்து சைடு கட்டர் வந்து முக்கியம். நீங்கள் ஆட்டோ எடுக்கும்போது சைடு கட்டர் கொடுக்க மாட்டாங்க. சைடு கட்டர் வந்து போட்டுங்க. அது வந்து மழை டைமில் கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பாதுகாப்பாக அவங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு சைடு கட்டர் ஒரு முக்கியமான ஒன்று. சரி நண்பா, நான் வந்து மழையில் ரொம்ப நேரம் பேசுகிறது தேவையில்லாது. அதாவது ரொம்ப நேரம் நான் வந்து மழையில் நின்று பேசவும் கூடாது. ஏன்னா இடி மின்னல் ஏதாச்சும் எப்போனாலும் வரலாம். சரி, நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து லாகை கண்டினியூ பண்ணுறேன். நண்பா, நம்ம இன்னியோட ஆர்டர் வந்து முடிச்சாச்சு. அதாவது இன்னொரு ஆர்டர் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஆர்டர் வந்து முடிச்சாச்சு. 77 ரூபா கிட்ட நமக்கு கிடச்சிது. இது வந்து 7வது ஆர்டர்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 12 மணி போல் வண்டி எடுத்தோம். இப்போ டைம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:47, 5 மணின்னு ஆகுதுன்னு வைங்களேன். இன்னும் ஒரு 1/2 ஹவரில் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி இன்னொரு வாட்டி வந்து ரைடு போகலாம். இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 2000 ரூபா ஓட்டலான்னு சொல்லி தான் இருக்கேன். இப்போ போய் வேறு நம்ம இது கேஸ் வேறு போடணும். 4400 கிலோமீட்டர் 14,400 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டோம். யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன் கேஸ் போட்டு எவ்வளோ கிலோமீட்டரில் நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஆட்டோ எடுக்கலாம். இன்றைக்கி இப்போது மார்னிங் போன டியூட்டியில் மட்டும் ஒரு 1500 ரூபாய் கிட்ட ஓட்டிட்டோன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு கிளியராக தெரியல. நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி போட்டுறேன். இங்கே வேறு சரியான மழை வேறு பெய்யுது. இந்த வேணா கூட வெளியே கூட காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சரியான மழை வேறு பெஞ்சிருக்கா. ஆட்டோவே ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. நம்ம அதெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் வண்டி எடுத்து ஓட்டலாம். சரி நண்பா, நம்ம வந்து வீட்டுக்கே வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். நண்பா, நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. லைட்டாக மழை விட்ட மாதிரி இருக்குது. சாப்பிட வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம். கரெக்டாக வீட்டுக்கு வந்தோடனே ஒரு சவாரி வந்து அடிச்சுது. அதாவது ஒரு 5-7க்கு அடிச்சுது. இது பாருங்கள், நம்ம அந்த சவாரி வந்து எடுத்துட்டோம். இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் 100 ரூபா பில் அமௌண்ட் கிட்டே காமிச்சிது. 85 ரூபா காமிச்சிது. மழையும் கொஞ்சம் நின்றுச்சு. மிக தெரியும். ஓகே நண்பா, இந்த சவாரியை விட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு சவாரி எடுத்துக்கலாம். இல்லை இங்கேயே லோக்கலில் சின்னதாக சவாரி வந்தால் கூட அப்படியே எடுத்து ஓட்டலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த சவாரி எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ கஸ்டமர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஆர்டர் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. 86 ரூபா பில் அமௌண்ட். கஸ்டமர் நமக்கு 86 ரூபா கொடுத்துருக்காங்க. டைம் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், 5:20 ஆகுது.
கிலோமீட்டர் வந்து 14,403 கிலோமீட்டர். இந்த பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து மொத்தமாகவே ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும். ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 25 ரூபா 30 ரூபா வந்ததுன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஓகே தான், இதெல்லாம் வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். ஓகே நண்பா, வாங்க நம்ம அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நண்பா, நம்ம வந்து கேஸ் போட வந்து கேஸ் பங்குக்காக வந்திருக்கோம். ஆனால் என்ன ஒன்றா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, வெயிட் பண்ணி போடலாமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணின்னு இருக்கோம். கரெக்டாக இப்போ நம்ம வந்து 14,410 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டோம். அதாவது 257 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ஓட்டியிருக்கோம் இப்போ கேஸ் போட்டு. நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து 9 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இன்னைக்கு 9 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டல. நம்ம வந்து ஈவினிங் வந்து ஒரு 7 மணியோட ஆட்டோ ஓட்டுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு அரௌண்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே தான் ஆட்டோ ஓட்டியிருப்பேன். நான் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் ஸ்பேரும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிருப்பேன். போன வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் வந்து மொத்தமாக ஆட் பண்ணி டைப் பண்ணுறதை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எடிட்லன்னு சொல்லிட்டு. இல்லை ப்ரோ, நான் மிஸ் பண்ணல, நான் வேணும் தான் வந்து போன வீடியோவில் போடவே இல்லை. யார் யாரெல்லாம் என்னோட வீடியோவில் வந்து நோட் பண்ணிட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லி நான் பார்க்கலான்ற ஒரு கெஸ்ஸிங்கில் தான் வந்து போட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நீங்கள் வந்து என் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் வந்து இந்த டைம் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு ட்ரிப்புக்கும் எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை டோட்டல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நான் 5வது ட்ரிப்பான அமௌண்ட் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அதுக்கு எவ்வளோ எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து என்னோட மைலேஜ் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக போச்சு. எனக்கு வந்து இந்த வாட்டி எவ்வளோ மைலேஜ் கிடைச்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் கேஸ் போடும்போது 14,153 கிலோமீட்டர் கிட்ட நான் ஓட்டியிருந்தேன். அந்த இமேஜ் எங்கள் சைடில் வந்து போட்டுருக்கேன் பாருங்க. இப்போ கடைசியா நான் வந்து கேஸ் போடும்போது என்னோட ஆட்டோவோட மைலேஜ் எவ்வளோ நான் ஓட்டியிருந்தேன்னா 14,410 கிலோமீட்டர் கிட்ட நான் ஓட்டியிருந்தேன். அந்த இமேஜை நான் இங்கே வந்து சைடில் போடுறேன். ரெண்டுமே சேர்த்து, அதாவது அந்த 14,153ல இருந்து 14,410 கிலோமீட்டர் வந்து மைனஸ் பண்ணோம்னா அரௌண்ட் அதுல ஒரு 47 பிளஸ் வந்து ஒரு 247 ஒரு 254 கிலோமீட்டர், ஒரு 257 கிலோமீட்டர் கிட்ட நான் ஓட்டிட்டேன். எனக்கு எத்தனை கிலோ, அதாவது ஒரு 5 கிலோ கேஸ்ல ஒரு 5.5 கிலோ கேஸ்க்கு 250 கிலோமீட்டர் நீங்க வந்து ஆட்டோ ஓட்டலாம். கண்டிப்பா 255 கிலோமீட்டர் 260 கிலோமீட்டர் கிட்ட உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஓடும். இவ்வளவுதான் நண்பா. உங்களுக்கு வந்து நான் ப்ரூவ் பண்ணியே காமிச்சிருக்கேன். இங்க ஸ்கிரீன்ஷாட்ல வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு சண்டே ரொம்பவும் ஆட்டோவும் ஓட்டல, எனக்கு ரொம்ப டயர்டாக வந்தது. நாளைக்கு வந்து மண்டே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்கு வந்து அச்சு நிறவிட்டு 1200 1300 தேத்திட்டு தான் வீட்டுக்கே வர போகிறோம். காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிக்கிறோம். அந்த இல்லாமல் ஆஃபீஸ்க்கு வந்து 9 மணிக்கெலாம் போகிறோம். 6:30க்கெலாம் ஈவினிங் வெளியே வரோம். 8:30க்குள்ளே நம்ம 1200 1300 முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். இதுக்கப்புறம் நம்மளோட கான்செப்ட் தான். வாரத்துக்கு 10,000 ரூபாய் சாலிடாக நம்ம ஓட்ட முடியும்னு நம்பிக்கையோடு நான் ஓட்ட போகிறேன். யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னை வந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்தால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆட்டோ ஏர்ன் பண்ணுறேன், நான் எந்தெந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் போகிறேன்னு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் போட்டு காட்டுறேன். நாளைக்கு வந்து மார்னிங் மறக்காமல் நான் வந்து இன்ஜின் ஆயில் வேறு மாற்றணும். நான் இன்ஜின் ஆயில் இன்னைக்கே மாற்ற போகிறேன்னு சொல்லியிருந்தேன். கடைக்கு போய் கேட்டேன், அந்த மெக்கானிக் வந்து வரல, அவர் வந்து லீவுன்னு சொல்லிட்டாரு. அதனால நாளைக்கு நான் வந்து கன்ஃபார்மாக இன்ஜின் ஆயில் வந்து மாற்றிடுவேன். நான் வந்து இன்னைக்கு ஓவராலா எவ்வளோ ஏர்ன் பண்ணன்றதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். ஓகே நண்பா, எல்லாரும் வந்து சண்டே ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு மண்டே மீட் பண்ணலாம். குட் நைட் நண்பா, நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம். பை பாய்.